இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை நீதிமொழிகளில் வைத்திருக்கிறான். அதில் ஒரு ஆலோசனை, உன் வேலையை நீ பார், அடுத்தவன் வேலையில் தலையிடாது. அப்படி நீ மற்றவருடைய வேலையில் தலையிட்டா அது உனக்கு பாதிப்பாக மாறும். அதை தான் ஆண்டவர் இப்படி சொல்லிக்கிறார். நாய் காதை பிடிச்சி இழுத்தா என்ன நடக்கும்? நாய் கடிச்சிடும். அப்போ நம்ம இன்னொருத்தருடைய காரியத்தில் போய் மூக்கை நுழைக்கக்கூடாது. படிக்க போகிறீங்களா, உங்கள் படிப்பை நீங்கள் பாருங்கள். வேலை செய்ய போகிறீங்களா, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். வியாபாரத்துக்கு போகிறீங்களா, உங்கள் வியாபாரத்தை பாருங்கள். ஊழியம் செய்ய போகிறீங்களா, உங்கள் ஊழியத்தை நீங்கள் பாருங்கள். சர்ச்சுக்கு போகிறீங்களா, நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு சந்தோஷமாக திரும்பி வந்துடுங்க. இந்த வழியில் போகும்போது உங்கள் வேலையை செய்ய போகும்போது உங்களுக்கு அடுத்த காரியத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, தலையிடாதீங்க. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பேச்சுக்கள் எல்லாம் உள்ளே நுழையாதீங்க. எங்கேயோ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லாதீங்க. ஆகவே இதெல்லாம் ஞானமாக நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு சொல்லித்தருகிற ஆலோசனை. தேவையில்லாத பிரச்சனைகளிலே நாம் சிக்கி கொள்ளாமல் இருப்பதற்கான வழிமுறைகள். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னு நினைக்கிங்க? அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாததில் தலையிட்டு நீ மாட்டிட்டு என்ன செஞ்சிட்ருக்காங்க, முழிச்சிட்ருக்காங்க. ஆனால் நாம் நம்முடைய கடமையில் கருத்தாக இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக நம்ம செய்வோம். ஆண்டவர் நம்மளை இப்படிலாம் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகள் சாட்சியாக இருக்கணும். நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மளை வச்சு ஒருத்தர் பாதிக்கப்பட இடம் கொடுக்கவே கூடாது. என்னால் தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு காரியம். இன்றைக்கி பிசாசானவன் நிறைய பேரை பிரச்சனை பண்ணுறவங்களா அவன் வைக்கலை, பிரச்சனைக்கு காரணமானவங்கள தூண்டி விட்டுட்டு சைலண்ட்டாக அவன் போயிடும். அப்போ அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் போது இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு நினச்சா அந்த நபருக்கு அது நிச்சயம் பாதிப்பு. அதனால தான் பைபிள் சொல்லுது, உங்களுக்கு அடாத வழக்கத்தில் நீங்கள் தலையிடாமல் தூர போயிருங்க, அது உங்களுக்கு நல்லது. அதனால் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட்டு நீங்கள் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி நடந்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கெல்லாம் என்னை விலக்கி நீங்கள் காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்து பாருங்கள். உங்கள் சமாதானம் கெட்டு போகாமல் இருக்கும், உங்கள் வேலை தடையில்லாமல் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் இன்னொருத்தர் மூலமாக ஒரு பாதிப்பு என்ன செய்யாது, வராது. தகப்பனே, அடுத்தவர்களுடைய காரியத்தில் நாங்கள் தலையிடாதபடிக்கு ஞானமாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.